புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி வரும் ஜூன் மாதம் 27ஆம் தேதி டெல்லியில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று சட்டமன்ற சுயேட்சை உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி பல்வேறு அரசியல் கட்சிகள், சமூக அமைப்பினர் நீண்ட காலமாக பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் காரைக்காலில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் சட்டமன்ற சுயேட்சை உறுப்பினர் நேரு தலைமையில் பல்வேறு பொதுநல அமைப்பு மற்றும் அரசியல் கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்துவது என்றும், கையெழுத்து இயக்கத்தை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் முதல் கையெழுத்து பெற்று தொடங்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வரும் ஜூன் 27ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு கூறியுள்ளார். முன்னதாக கூட்டத்தில் பகல்காமில் தீவிரவாத தாக்குதலில் உயிர்நீத்த பொதுமக்கள் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த இராணுவ வீரர்களுக்கு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாநிலம் தழிய அளவில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும், அதே நேரத்தில் சட்டமன்றத்தில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றியும் மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்த பிறகும் புதுச்சேரிக்கான மாநில தகுதியை அந்த அந்தஸ்து கிடைக்காமல் புதுச்சேரி மாநிலம் பல வகைகளில் பின்தங்கி வருகிறது. குறிப்பாக இந்த காரைக்கால் மாவட்டம் மிக அதிக அளவில் பின்னோக்கி கொண்டிருக்கிறது. அதை போக்கும் விதமாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பொதுநல அமைப்புகள் சார்பாக டெல்லிக்கு அழைத்து சென்று மத்திய அரசை வலியுறுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதன் முன்னோட்டமாக புதுச்சேரி மாநிலத்தில் மாநில அந்தஸ்து ஏன் தேவை என்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் கையெழுத்து இயக்கம், எங்களுக்கு மாநில அந்தஸ்து வேண்டும், வி வாண்ட் ஸ்டேட்ஹுட் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கத்தை நடத்த தீர்மானித்துள்ளோம்.